Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 922 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒன்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. ஜோரோ ஷிமட்சுகி அப்படிங்கிற ஒரு ஆள் கூட மலையில நனையாம அப்படியே ஓரமா ஒதுங்கி நின்றுட்டு இருப்பான். அவன் நின்றுட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒரு கேம்பிளிங் ஹவுஸ். கூட இருக்கவன் உள்ள வான்னு கூப்பிட்டு போன உடனே ஜோரோவும் விளையாட ஆரம்பிப்பான். விளையாடும் போது பாத்தீங்கன்னா எல்லாருமே அவனை குருன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா டைஸ உருட்டி ஆடார் ஈவன்னு கேட்டா பையன் அந்த சத்தத்தை வச்சே அது ஆடா இருக்குமா ஈவனா இருக்குமான்னு பக்காவா சொல்லிடுவான். அப்படி நிறைய ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த கேம்பிளிங் ஹவுஸ நடத்துறவனுக்கு செம்ம கடுப்பாகும். பின்ன தோத்துக்கிட்டே இருந்தா தானே அவனுக்கு லாபம். இப்படி ஜெயிச்சுட்டே இருந்தானா மொத்த காசும் போயிருமே. கடைசி ரவுண்ட்ல எல்லாம் மொத்த காசையும் கெட்டின காசை விட 3 மடங்கு ஜெயிச்சுட்டான். இது அந்த ஓனர் பார்த்துட்டு பயங்கரமா பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். கொய்யால எப்படா இப்படி ஜெயிக்கிறேன்னு. அப்ப அந்த ஷிமட்சுகி இருந்துட்டு பரவாயில்லையப்பா, உனக்குள்ள லக்கு குமிஞ்சு கிடக்குது. இது சாதா லக்கு இல்ல, முரட்டு லக்கு. எல்லாராலையெல்லாம் இந்த மாதிரி ஜெயிக்க முடியாது. நீ தான்ப்பா தாறுமாறா ஜெயிச்சுட்டு இருக்க. வேற மாதிரி அப்படி அப்படின்னு அவனை பாராட்டி தள்ள உடனே அவனுக்கு டிப்ஸா இருந்தா வச்சுக்க அப்படின்ட்டு அவன் சரக்கு கொடுத்துருப்பான். அதுக்காக நிறைய காசு கொடுப்பான். எப்பா எனக்கே நீ நிறைய கொடுத்துட்டேன்னு சொன்னா அதெல்லாம் நான் அசால்ட்டா ஜெயிச்சுக்குவேன், எனக்கு இந்த ஒன்னு இருந்தாலே போதுங்கிற மாதிரி சொல்லுவானா. அந்த கேம்பிளிங் ஹவுஸோட ஓனருக்கு கொலை காண்டாவும். ஒப்பமவனை எப்படா இவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானேன்னு. ஏன்னா இவன் இப்படியே ஜெயிச்சான் அவன் இந்த கேம்பிளிங் ஹவுஸ் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். இந்த ஆளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மலையில நனையாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணா. அதுக்காண்டி இவ்வளவு காசு. உன்னை பார்த்தால நேக்க நெம்ப சந்தோஷம்ப்பா. நீ தான்ப்பா நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன் சூப்பர்னு சொல்லிட்டு அவனை பாராட்டி தள்ளிட்டு இருப்பான். இவனை காணோன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய பிரளயமே நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இப்ப இருக்க நிலைமைக்கு ஜோரோ மிஸ் ஆயிட்டான். ஆனா நம்ம ஆளுங்க அங்க மண்டைய உடைச்சிட்டு இருக்கிறது தெரியாம இங்க இவன் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். இங்க ஷினோபுவும் நமியும் இன்னும் கைட்ல தான் பறந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஜோரோவை தான் தேடிட்டு இருக்காங்க. எங்க போனா என்னன்னு ஒன்னும் தெரியலன்னு கடுப்புல நமியெல்லாம் பச்சையா திட்டிட்டு இருப்பான். அண்ட் கிண்ணுகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவான் அவனுக்கு இதே பொழப்பா போச்சுன்னு. ஆனா கிண்ணுக்கு நல்லா தெரியும் அவன் எப்பவுமே சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்க மேகா மாறின்னு. ஆனா என்ன வரும்போது எந்த ஒரு பஞ்சாயத்தையும் இழுத்து வச்சுக்கிட்டு வராம இருந்தா சரியுமா. அவன் எங்க பஞ்சாயத்து எழுத்து வைப்பான். அவன் ஷோல்டர்ல பஞ்சாயத்து வந்து உட்கார்ந்துக்குது. நம்ம பையன் என்ன பண்ணுவான் பாவம். அதே நேரம் கிண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆயுதம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுங்க வரும்போது சண்டை போறதுக்கு ஆயுதம் வேணும்ல. எல்லாரும் வருவாங்கன்னு நம்பிக்கையில கிண்ணு இந்த ஸ்பாட்ல தான் வெயிட் பண்ண போறான். வந்தாங்கன்னா சண்டை ஸ்டார்ட் ஆயிரும். இல்லன்னா வில்லனுக்கு கண்டுபிடிச்சு இவனுக்கு சம்பவம் தான். அப்படியே கட் பண்ணா உடோனை காட்டுறாங்க. அந்த வில்ல பயில எல்லாம் சாப்பாடு அவனுக்கு கண்டி எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வாண்டா கேரட் அப்புறம் மத்த மிக்ஸ் எல்லாரும் போய் வேணுங்கிற சாப்பாடு ஆயுதம் எல்லாத்தையும் ஓட்டையா போட்டு ஆட்டையா போட்டுட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு நோட்ஸும் எழுதி வச்சிருவாங்க. என்னன்னா இந்த திருட்ட பண்ணது அட்டாமா தீவ்ஸ், அதான் அந்த ஷூட்டன் மாறு ஆளுங்கன்னு. அப்படின்னா பழி யார் மேல விழும், அவன் மேல தானே. கேரட்டால சூப்பரா குழி தோண்ட முடியும். அதனால தான் நல்லா ஜம்முன்னு குழிய தோண்டிட்டு போய் ஆட்டையா போட்டாங்க. சரி இங்க ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணி விட்டாங்கல்ல, எதுக்கு இந்த நோட்ஸ் வச்சாங்கன்னா அது ஏன் என்னன்னு பின்னாடி தெரியும். அப்படியே கட் பண்ணா பிராங்கி அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு போவான். அவன் முதலாளி பிடிச்சி பச்சையா திட்டுவான். ஏன்னா நம்ம பையன் லேட்டா போயிருப்பான். ஏன் லேட்டுன்னு கேட்டா இந்த மாதிரி ஒயிரான் ஊர்வலத்தை பார்த்துட்டு வந்தேன். அடேங்க அப்பா அந்த பொண்ணு என்ன அழகு என் கண்ணையே என்னால நம்ப முடியலன்னா பாருங்களேன் அப்படி எப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். அந்த ஓனர் மண்டையா ஆல்ரெடி காண்டு பிடிச்சவன் சும்மாவே கத்துவான். இந்த மாதிரிலாம் சொன்னான்னா பச்சையா திட்டுவான். கொய்யால இந்த நேரத்துல உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவையாடான்னு சொல்லி ஊத்திட்டு நின்னா மட்டும் என்னோட பேரு கிட்டு போயிரும் நினைச்சியா. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா. ஆஹா ஓஹோமா. ஆமாயா மினோட்டோமோன்னா பெரிய ஆளு. இந்த ஊர்ல அந்த கார்பெண்டர் தெரியாத ஆளே இல்லன்னு அவனுக்கு பயங்கரமா சொம்படிக்க வேண்டிய நிலைமை. இருந்தாலும் அதுக்குன்னு ஓவரா பண்ணுவான். ஏதோ போனா போதுன்னு விடுறான் தம்பி. இனிமேட்டெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ணா பிச்சு புடுவேன் பிச்சுமா. அப்ப அந்த பிராங்கி நைசா அந்த ஒனிகஷிமா மேன்ஷனோட ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காததை விட பயங்கரமா நான் வேலை பார்ப்பேன், 100 மடங்கு அதிகமா வேலை பார்ப்பேன், அப்படி வேலை பார்ப்பேன் இப்படி வேலை பார்ப்பேன்னு நைஸா வந்துட்டு விட்ட போட்டு பார்ப்பான். கொடுத்துட்டானா எஸ்கேப் ஆயிடுவான். கொடுத்து தொலை மாட்டேங்கிறானே அவனுக்கு டவுட் ஆயிருச்சு. என்ன கண்ணு வந்ததுல இருந்தே நீ அதையே கேட்டுட்டு இருக்க, ஏதோ சரியில்லையே அப்படின்னு லைட்டா ஷாக் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் சரி தர்றப்பா, நீ ஏன் ஒரு வெத்து வேட்டு கார்பெண்டர் உன்கிட்ட கொடுத்தா என்ன ஆக போகுது அதேன்னு சொல்லிட்டு உள்ள நோண்டி எடுப்பான். கடைசியில அது ப்ளூ பிரிண்ட்ல மூக்கு சீந்திரக்கு எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் அதை எங்க வச்சான்னு அப்படியே பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவான். என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அதை வித்துட்டானாமா. இதை கேட்ட உடனே நம்ம பிராங்கிக்கு கொலை காண்டாயிருச்சு. பின்ன அது கிடைக்கும்னு சொல்லி தான் இவ்வளவு நாள் இவங்கிட்ட வேலை பார்த்தான். இப்ப அதுவே இவங்கிட்ட இல்லன்னா பார்த்த வேலையெல்லாம் வேஸ்ட் தானே. உடனே அவனை உரியாட்டியா அடிச்சு தூக்கி கொய்யால நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு உங்ககிட்ட வேலை பார்த்தது நீ திட்டுனது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்ததெல்லாம் எதுக்கு, நீ வித்துட்டேன்னு சொல்ற இந்த வார்த்தையை கேட்கறக்காகவா, உன்னை நான் சும்மா விட மாட்டேடான்னு அவனை போட்டு போல காட்டுவான். ஆனா அவன் அதுக்கு மேல சுத்தில வச்சு பிராங்கி தலையில உரே போட போட்டுட்டு ஏண்டா இத்தும் போன கட்ட மாதிரி இருந்துகிட்டு என்ன மாதிரி தேக்கு கட்டைய சரிக்க பாக்குறியா
பெரிய ஆளே, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாலே, என் மேல நீ கைய வச்சுட்டு இல்ல உன்னைய வேலையை விட்டு தூக்குறலையாம்பா. நீ என்னடா தூக்குறது, நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டான்டா பரதேசி, என்னையவே வச்சு வேலை வாங்கிட்டு இல்ல, உன்னை எல்லாம் சும்மா விட மாட்டேன்டான்னு ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு அடிப்பான். மொத்தத்துல 2 பேத்துக்கும் பெரிய கலவரமாயி இப்போ பிராங்கி அந்த வேலையை விட்டு வெளியில வந்துட்டான். இனிமேட்டு அந்த மூக்காணி பையகிட்ட போக மாட்டான்னு வைங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க வித்திருப்பான்னு தெரியறதுக்காக ஒவ்வொரு கடையா போய் விசாரிப்பான். நீ தேனவன் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான். அவன் ஆமா நான் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தேன், ஆனா அதை இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. அவன் பேரு பாத்தீங்கன்னா குமகோரோ, அடிக்கிறதுக்காக வாங்கிட்டு போனான்னு சொல்லி இன்னொருத்தன் பேர சொல்லுவான். நேரா அவனை போய் புடிச்சு துவன்னு துவச்சான். அவனும் ஆமா என்கிட்ட தான் அது இருந்துச்சு, ஆனா இந்த எடுபட்ட பையன் ரெண்ட் ஒழுங்கா கட்டாதனால வீட்டு ஓனர் அந்த ப்ளூ பிரிண்ட புடிட்டு போயிட்டான். அந்த ஓனரோட பேரு கொபை. சரின்ட்டு அடிச்சு புடிச்சு அந்த கெல்ட் பையன் கண்டுபிடிச்சிட்டான். போனா அந்த கெல்ட் பையன் கிசகாவான்னு ஒருத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவகிட்ட ஃப்ரீயா அதை கொடுத்துட்டேன்மா. சரின்ட்டு அவகிட்ட போனா அவ ஒரு சின்ன பொண்ணு சொல்லுவா. அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா அதை வச்சுட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நான் அந்த டிஷ்மேட்டா யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் டோக்கி ஜீரோ அப்படின்னு ஒரு ஆள் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டு இன்னொருத்தன சொன்னா. அவங்கிட்ட போனா அவன் இன்னொருத்தன் சொல்லுவான் பணம் தான் அதை நான் கொடுத்துட்டேன்னு. யாரும் சொல்றான்னு பார்த்தா அது ஒரு கேமலு. கடைசியில பார்த்தா அது கேமல் இல்ல, அது ஒரு அனிமல். அது ஒரு மனுஷன் தான். ஏண்டா உனக்கு அதுவாடா தேவைப்படுது, அதால எனக்கு பெரிய தலைவலியே வந்துருச்சடான்னு புலம்பி தள்ளுவான். ஏகப்பட்ட பஞ்சாயத்து போல. அதனால அதை குறியில இருக்க ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டான். அது யார் என்னன்னு எனக்கு தெரியாது நீருவான். அப்படி அவன் சொன்னதை கேட்ட உடனே நம்ம பிராங்கிக்கு தூக்கி வாரி போடும். ஆல்ரெடி இப்ப தான் அலைன்னு அலைஞ்சு ஒரு வழியா கண்டுபிடிச்சு வந்தான். கடைசியில அவன் அந்த ஊருக்குள்ளதான் அவன்கிட்ட ஒரு இது போய் வாங்கிக்கான்னு சொன்னா யாரை போய் தேடி கண்டுபிடிக்கிறது. மொத்தத்துல எல்லாம் ஊத்திக்கிச்சு. அப்படியே கட் பண்ணி காஞ்சிரோவை காட்டுறாங்க. அவன் தான் விரைஞ்சு எதை வேணாலும் உயிரோட கொண்டு வருவானே. அப்படி மீன் எல்லாம் விரைஞ்சு மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் தான் பிராங்கி அந்த வழியா கத்திக்கிட்டே வருவான். காஞ்சிரோ பார்த்துட்டு என்னையா என்ன ஆச்சு, ஏன் அப்படி பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்கேன்னு அவன் மேட்ர சொல்லுவான். அந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட்டை தேடி ஒருத்தன்டா போனல, அந்த நாய் கிட்ட அது இல்லவே இல்லையாமா, அதனால தான் அதை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு அலைஞ்சிட்டு இருக்கேன், கிடைச்ச பாடு இல்லைன்னு. அதுக்கப்புறம் கின்னுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த மாதிரி அந்த ப்ளூ பிரிண்ட்டை சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டேன், இப்போ அது அவங்க கிட்ட இல்ல, அது இப்போ குறியில தான் இருக்குது, ஃபுல்லா எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், ஒன்னு வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, நம்ம வேற ஏதாச்சும் தான் பிளான் பண்ணணும்னு சொல்லுவானா. சரி ரைட்டு, இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்காண்டி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தான், அந்த வேலை போதும், இதுக்கு மேல வேண்டாம், நீ போய் மத்த மிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் வேலை பார்க்கறேன்னு கிளம்பிடுவான். இங்க கின்னுக்கு ஒரே குழப்பம். கைடோவோட மேன்ஷன் ப்ளூ பிரிண்ட்டை எவன் வாங்கியிருப்பான், அது எதுக்கு அவனுக்கு ஒன்னும் புரியலையேன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வாண்டா கேரட் மிக்ஸிங் எல்லாம் ஆட்டைய போட்டாங்களே, அந்த சாப்பாடு அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. ஸ்டோம் பார்த்துட்டு பாராட்டி தள்ளுவான். மாஸ் காட்டிட்டீங்க சூப்பரு, நான் சொன்ன மாதிரி அந்த ஷீட் அங்க ஒட்டிட்டீங்களான்னு கேட்ட உடனே சூப்பரா ஒட்டிட்டோம் பாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த நோட்டீஸ் அவங்க ஒட்டினதுனால பீஸ்ட் பைரட்ஸோட ஆளுங்கெல்லாம் இந்த திருட்ட பண்ணது அஷ்ரா டோஜின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் அவன்கிட்ட தானே சண்டைக்கு போவாங்க. அவனுக்கு தான் முட்டா பள்ளிலாச்சே, இப்படி அவனா எழுதி வச்சுட்டு போவானா. ஆனா அவனுக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டானுங்க, நேரா அந்த அஷ்ரா டோஜி கிட்ட சண்டைக்கு போவானுங்க. அவன் வெறுப்பாவான், திருப்பி பழி வாங்கணும்னு தோணும். அந்த டைம் அவன் என்ன பண்ணுவான், இவங்க கூட வந்து சேர்ந்தாகணும்ல, அவனுக்கு வேற வழியே இல்ல, அப்பதான் அவன் ரிவெஞ்ச் எடுக்க முடியும். சோ இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா மாஸ்டர் பிளான் போடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.